ஏசாயா 52வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். சீயோன்னா யாரு அப்படின்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தான் அந்த சீயோன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில், போராட்டங்களில், அவமானங்களில், நிந்தைகளில், தோல்விகளை நம்ம கடந்து போகலாம். நம்ம பயணிக்கிற பாதை கூட அப்படிப்பட்ட ஒரு பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, அதாவது சீயோன், ஆண்டவர் சீயோனை கைவிட மாட்டார். அதே பிரச்சனையில், அதே போராட்டத்தில் மூழ்கி விடவும் வைக்க மாட்டார். அந்த பிரச்சனை போராட்டத்தில் ஆண்டவர் நம்மளை திரும்பி தான் வர பண்ணுவார். எப்படி தெரியுமா? அப்படியே தோற்று போனவங்களா, மூழ்கி போனவங்களா அல்ல, ஒரு ஜெயத்தோட, கம்பீரத்தோட நம்மளை ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். அப்போது நம்மளை நிந்தித்தவங்க, அவமானப்படுத்தினவங்க, இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பலவீனத்தில் இவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு, இவங்க குடும்பம் கட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க மத்தியில் ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார், நம்மளை திரும்பி வர பண்ணுவார். அதை மற்றவங்க காணும்படி ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். நீங்கள் அவரை விசுவாசிங்க, ஆண்டவர் என்றைக்குமே உங்களை வாளாக்க மாட்டார், அதுக்கு பதிலாக தலையை தான் ஆக்குவார். ஏன்னா நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.